மேடும் பள்ளமுமா ஒரு காலத்துல நீலகிரி மலை அடிவாரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் தான் நாம இப்ப இருக்கிற மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தோட வரலாறு என்ன, அதுல இருக்கிற மர்மங்கள் என்ன, மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராமத்துல பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இயற்கையோட இணைஞ்சு இருந்தாங்க. உணவுக்காக வனப்பகுதியில வேட்டையாடியும் மருத்துவத்துக்காக இயற்கை மூலிகைகளையும் பயன்படுத்தி வந்தாங்க. மேட்டுப்பாளையத்துல நாம பாக்குற பழமையான கட்டடங்கள், கோயில்களுக்கு பின்னாடி சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய முக்கிய பங்கும் இருக்குங்க. இது சம்பந்தமா நிறைய நாணயங்களும் சிற்பங்களும் சிலைகளும் நம்ம மேட்டுப்பாளையம் பகுதியில காணப்படுது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13வது நூற்றாண்டுகள் வரைக்கும் பீக்ல இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் தான் வந்தாரு திப்பு சுல்தான். 18ஆம் நூற்றாண்டுல திப்பு சுல்தான் அவர்களால கட்டப்பட்ட சுரங்கப்பாதைகள், குகைகள், கோயில்கள், கோட்டைகள் இன்னுமே நம்ம மேட்டுப்பாளையத்தை சுத்தியும் இருக்கு. குறிப்பா நீலகிரி மலைத்தொடர்கள்ல நிறையவே நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா தான் வந்தாங்க பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் கால ஆட்சியில நம்ம மேட்டுப்பாளையம்ல நிறைய பாதைகள் அமைக்கப்படுது, பாலங்கள் அமைக்கப்படுது. ஏன் இப்போ நீங்க பாக்குற ரயில்வே ஸ்டேஷன் கூட அவங்க கட்டினதுதான். பிரிட்டிஷ் கால ஆட்சியில நம்ம மேட்டுப்பாளையம் மிக முக்கியமான ஒரு வணிக மையமாகவும் மாறுது. பிரிட்டிஷ் கால ஆட்சியில மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு போற வழியில ஒரு இருப்பு பாதை, அதாவது ட்ரெயின் ரோட், இது போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஊருக்கு மேட்டுப்பாளையம் அப்படின்ட்டு பேரு வருது. இதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேரு சிக்கதாசம் பாளையம். இன்னைக்கும் மேட்டுப்பாளையம் ஒரு மிகப்பெரிய வணிக மையமா, ஒரு நகரமா மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இருந்தாலுமே இந்த ஊரோட பழமையான வரலாறு நம்மளை இன்னுமே ஆச்சரியப்படுத்துது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வரலாறு சொல்லும். ஆனா அது எல்லாமே ஏன் இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு புதைக்கப்பட்ட புதையல் மாதிரி இருக்குன்னுதான் தெரியலங்க. உள்ளூர் மக்கள்வாசிகள் மலையில ஒரு பேய் பங்களா இருந்ததாகவும், அந்த மலை பகுதியில நடந்து போனாலே ஆட்கள் வந்து காணாம போனதாகவும் பேசிக்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகளா, நாட்டுப்புற கதைகளா, இல்ல இது உண்மைதானா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமுறுத்தவும் செஞ்சிருக்கு. ராணுவ தாக்குதல், ராஜநாகங்கள் படையெடுப்பு, வெடிகுண்டுகள் தயாரிப்பு, வனவிலங்குகள் உயிரிழப்பு, வெள்ளப்பெருக்குன்னு சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப நாங்க சுருக்கமா சொன்ன எல்லா விஷயங்களுமே இன்னுமே தெளிவா சுவாரஸ்யமான விஷயங்கள் கலந்து தனித்தனி வீடியோவா போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இணைஞ்சிருங்க மேட்டுப்பாளையம் ஜங்ஷனோட. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்டுப்பாளையத்தை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பேச போறோம்.
நம்ம மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.